மக்களே வணக்கம். நான் உங்க பிரதாப், ஃபவுண்டர் ஆஃப் டியூரோஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். நம்ம டியூரோஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ல பிராய்லர் 360 ஒரு ஆப் பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் ஸ்பெஷலாக யாருக்குன்னு பார்த்தோம்னா சிக்கன் ஷாப் ஓனர்ஸுக்கு தான். நம்ம சிக்கன் ஷாப் ஓனர்ஸ் கடையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க டேட்டாஸை எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிராய்லர் 360 ஆப்பில் நீங்கள் கஸ்டமருக்கு பில் போடுறதுலேருந்து உங்கள் கடையோட ரெவன்யூ, அதில் கேஷ் எவ்வளோ, ஜிபே எவ்வளோ செலவாகிருக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆப்பு ஓப்பன் ஆனதும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இதில் உங்களுக்கு 2 லாகின்ஸ் கொடுத்துருப்போம். ஒன்று அட்மின் லாகின், இன்னொன்று பில்லிங் லாகின். இப்போ பில்லிங் லாகின் ஓப்பன் பண்ணதும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள், லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பில் போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ தோலோட உரித்தது நாட்டுக்கோழி எல்லாமே ஷோ ஆகும். இப்போ தோலோட 1 கிலோ, உரிச்சது 1 கிலோ பில் போடுறோம். இப்போ 600 பில்லு வருது. நெக்ஸ்ட்டு ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் கேஷாக ஜிபேவான்னு கேட்கும். இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் கேஷ் மட்டும் கொடுப்பாங்க, ஜிபேவும் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கேஷு ஜிபேவும் ரெண்டுமே கலந்து பண்ணுவாங்க. இப்போ கேஷில் 300, ஜிபேயில் 300 செக் அவுட் கொடுத்தோம்னா பில் ரிசிப்ட் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா மெனுங்கிற ஒரு கார்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோம்னா இன்வென்ட்ரி, ரீட்டெய்லர், ஷோ பில்ஸ், எக்ஸ்பென்ஸ், பிரிண்ட் செட்டப். அதாவது இன்வென்ட்ரி இருப்பு கணக்கு, ரீட்டெய்லர்ஸ் சில்லறை விற்பனையாளர்கள், ஷோ பில்ஸ் நம்ம போட்ட பில்லெல்லாம் காட்டும், எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணுற செலவுகள், பிரிண்டர் செட்டப் நம்ம பில் போடுறதுக்கான பிரிண்டர் செட்டப் அமைக்கணும். இந்த 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா அதில் பார்ப்போம். இப்போது இன்வென்ட்ரி அதாவது இருப்பு கணக்கு, இதில் என்ன பண்ணலாம்னா ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லோடு வருது அப்படின்னா எவ்வளோ லோடு வந்துச்சு, எத்தனை கிலோ, அது எவ்வளோ பேர்ட்ஸு, டிரைவர் நேமு, டிரைவர் வண்டி நம்பரு அடித்து ஆட் டு ஸ்டாக் கொடுத்தோம்னா என்ட்ரி ஆகிக்கும். அண்ட் யூஸ்டு ஸ்டாக் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ 50 கிலோ யூஸ் பண்ணியிருக்கோம், 25 கோழி எடுத்திருக்கோம் அப்படின்னு யூஸ்டு ஸ்டாக் போடணும். அதில் செப்பரேட்டாக தோலோடு இத்தனை கோழி போட்டிருக்கோம், உரிச்சது இத்தனை கோழி போட்டிருக்கோன்னு நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். அது இருப்பு பயன்படுத்தியதில் என்ட்ரு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இது போட்டால் தான் நமக்கு வேஸ்டேஜ் மைனஸ் ஆகும். நம்ம தோலோடு இத்தனை கிலோ எடுத்திருக்கோம், உரிச்சது இத்தனை கிலோ எடுத்திருக்கோன்னு உயிரடையை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சில்லறை விற்பனையாளர்கள் அவங்க இருக்காங்க. இப்போ சில்லறை விற்பனையாளர்கள்னால் லைக் ஹோட்டலு, ஏதோ மெஸ்ஸு கொடுப்பீங்க. இப்போ ரீட்டெயிலாக டெய்லி நம்மக்கிட்ட எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, கஸ்டமர்ஸ் இல்லாமல் கடைங்களுக்கு எடுக்கிறாங்களே, இவங்கள தான் நம்ம ரீட்டெயிலர்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போது ரீட்டெயிலர்ஸ் நேம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு பார்ட்டி வைஸாக காட்டும். இப்போ நமக்கு எந்த பார்ட்டி, இப்போது சக்தி, ராமு, நிறைய பேர் இருக்குது. இப்போ நான் ராமுங்கிற நேமை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். அவங்களோட இதெல்லாம் காட்டும், தோலுடன் உரித்தது, உயிரிட அப்படின்னு. இப்போ தோலுடன் அவங்களுக்கு 5 கிலோ எடுக்கிறாங்க அப்படின்னா 5 கிளிக் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ரைஸோ அதை செட் பண்ணி பில்லை கொடுத்தோம்னா பில்லு வந்துடும். ஓகேங்களா? அந்த பில்லை கிழிச்சு கொடுத்துக்கலாம். அண்ட் இதுலேயே அவங்களோட டோட்டல் பேலன்ஸ் பார்த்துக்கலாம். எத்தனாந்தேதி, இந்த தேதியில் இத்தனை கிலோ எடுத்திருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அது கேஷாக கொடுத்தாங்களா, யூபிஐயாக கொடுத்தாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆப்லேயே ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் சில்லறை விற்பனையாளர்கள், அதாவது ரீட்டெயிலர்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ள வந்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் ஒன்று இருக்குது. என்னென்னா பை ஃப்ரம் ரீட்டெய்லர். இப்போ நம்ம கடையில் எமர்ஜென்சியில் கோழி முடிஞ்சு நம்ம இன்னொரு கடையிலேருந்து எடுக்கிறோம் கோழி அப்படின்னா எமர்ஜென்சிக்கு, அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பை ஃப்ரம் ரீட்டெய்லர்னு கீழே இன்வென்ட்ரியில் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்போம். அதில் கிளிக் பண்ணி யாருக்கிட்ட இருந்து வாங்குகிறோன்னு அந்த பார்ட்டி என்ட்ரு பண்ணி எத்தனை கோழி, எத்தனை கிலோ, என்ன ரேட்டில் வாங்கணும் அதை என்ட்ரு பண்ணோம்னா நம்ம ஒரு இது ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இவ்வளோ தரணும் போல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோ பில்ஸ் ஆப்ஷன். நம்ம போட்ட கஸ்டமர் பில்லு, ரீட்டெயிலர் பில்லு எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். கடையில் இருக்கிற பையன் கரெக்டாக பில் போட்டிருக்கானா, எவ்வளோ போட்டிருக்கான் அப்படிங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஷோ பில்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ். இங்கே நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ கடையில் என்னென்ன செலவு இருக்குது, இன்றைக்கி டீ செலவு, சம்பளம் அதாவது சேலரி, நெக்ஸ்ட்டு கடை வாடகை, எலக்ட்ரிக் பில்லு, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணப்போ தான் நமக்கு லாபம் கரெக்டாக வரும். இன்றைக்கி நடந்த சேல்ஸோட செலவை மைனஸ் பண்ணால் தானே நமக்கு லாபம் வரும். அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக நம்ம போடணும். அதுக்கான ஆப்ஷனும் நம்ம ஆப்பில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிரிண்டர் செட்டப்புங்க. இந்த பிரிண்டர் செட்டப் எதுக்குன்னா நம்ம கஸ்டமருக்கோ ரீட்டெயிலருக்கோ பில் போட்ட பில் வருதில்ல நம்ம பிரிண்டரில், அந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பிரிண்டர் செட்டப். அதில் போய் நம்ம பிரிண்டரோட நேமுக்கு நேராக கனெக்ட் பிரிண்டர்னு கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பில் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். அட்மின் சைட் லாகின் பண்ணதும் பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் பார்த்தோம்னா டோட்டல் ரெவன்யூ, இன்றைக்கான ஓடினது, நெக்ஸ்ட்டு டோட்டல் கேஷ், இன்றைக்கி எவ்வளோ கேஷ் வந்துச்சு, டோட்டல் எக்ஸ்பென்ஸ்,
இன்றைக்கி என்ன செலவு, டோட்டல் ஜிபே இன்றைக்கி என்ன ஜிபே அப்படிங்கிற டேட்டா ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பட்டன், இங்கே ஒரு ஐட்டமும் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து தோலோட 10 கிலோ போயிருக்கு, அந்த 10 கிலோக்கான அமௌண்ட்டு காட்டும். நெக்ஸ்ட்டு உரிச்சது 30 கிலோ போயிருக்கு, அந்த 30 கிலோக்கான அமௌண்ட்டு காட்டும். இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி மட்டும்தான், இன்றைக்கி டேட்டா இன்றைக்கி மட்டும் தான் செக் பண்ணணும்னு கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பட்டன் ஒன்று இருக்கும் டாப்பில், அதை கிளிக் பண்ணி நம்ம எந்த டேட்டில் வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஐட்டம்ஸ். இப்போது நம்ம பில் போடுறது, பில் லாகின்ல பார்த்தோம்ல, தோலோட போடுறது, உரிச்சது போடுறது, அந்த ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுறது வந்து இந்த ஐட்டம் பட்டனில் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே வந்து ஆட் டு ஐட்டம் கொடுத்துட்டு, என்ன இப்போ புதுசாக ஈரல் சேர்க்கணும், கல்லீரல் சேர்க்கணும், வாத்து புதுசாக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா போட்டுட்டு அந்த வாத்துக்கான நேம் நம்ம என்ன நேம் வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம். வாத்துக்கு வாத்துன்னு போட்டுட்டு இங்கிலீஷ் நேம் டக்குன்னு கொடுத்துட்டு என்ட்ரு வச்சிட்டோம்னா ஐட்டம் சேவ் ஆகிரும். அவ்வளோதான் இந்த ஐட்டம்ஸில். நெக்ஸ்ட்டு அசம்ஷன். இது தாங்க நம்ம ஆப்போட மெயின் கான்செப்ட்டு. இப்போது உயிரோட கோழி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், கிலோ கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறோம், அதை என்ட்ரு வச்சுக்கிறோம், அதை சேல்ஸும் பண்ணிடுறோம், அமௌண்ட்டும் வந்துடுது. இப்போது இந்த பர்ச்சேஸ் எடுத்து இந்த சேல்ஸ் போட்டோம், இதுக்கான அமௌண்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த வேஸ்டேஜ் கணக்கு நமக்கு கரெக்டாக வருதான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம ஆப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னா அதுக்கான அசம்ஷன் செட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 கிலோவுக்கு தோலோட 200 கிராம் போகும், உரிச்சது 250 கிராம் போகும், இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது 73%, 83% அப்படின்னு. தோலோட 83%, உரிச்சது 73% போட்டிருப்பாங்க. இப்போ இந்த இது பார்த்தோம்னா ஒரு கம்பெனி கோழியை பொறுத்து மாறும். ஒரு சில கம்பெனியில் 10-20 கிராம் முன்ன பின்ன இருக்கலாம். அதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி ஏற்றுற கம்பெனியில் 170 கிராம் தான் போகுது தோலோட, உரிச்சது வந்து 220 கிராம் தான் போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அசம்ஷனில் போய் தோலோட இவ்வளோ தான் போகுது, உரிச்சது இவ்வளோ தான் போகுதுன்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இந்த அசம்ஷன் போட்டால் மட்டும்தான் இன்றைக்கி தோலோட இவ்வளோ உயிரடை எடுத்திருக்காங்க, ஆனால் கறி இவ்வளோ தான் போச்சு, இவ்வளோ கறி ஓடல, அது ஓடிச்சா ஓடலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி. இங்கே நம்ம கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் வந்துச்சு, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து நம்ம எடிட் ஆப்ஷனும் வச்சுருக்கோம். இப்போ பில் போடுறவங்க வந்து தப்பாக போட்டாங்க, ஆட் ஸ்டாக் 110 கிலோ வந்தது ஆனால் 100 கிலோன்னு போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே எடிட் பண்ணிக்கலாம், 110 எடிட் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் இன்வென்ட்ரியில் பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு. இதை வச்சு நம்ம ஈஸியாக மொபைல்லையே எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம நாளைக்கு எவ்வளோ கோழி வேணும்னு ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆர்டர் போட்டுக்கலாம். அடுத்து எக்ஸ்பென்ஸ். இங்கே தாங்க நம்ம அங்கே செலவு போடுறோம்ல பில்லிங்கில், இந்த டீக்கு இவ்வளோ செலவாச்சு, ஆள்கூலி இவ்வளோ ஆச்சு, கடை வாடகை, எலக்ட்ரிக் பில்லு, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஸ் போட்டோம்ல, அதெல்லாம் இங்கே வந்து சேவ் ஆகிடும். இந்த எக்ஸ்பென்ஸில் போயிட்டு ஹிஸ்ட்ரி அழுத்தி, அதாவது வரலாறுன்னு ஒரு இருக்கும், அதை அழுத்தினோம், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஷோ ஆகும் இந்த செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த செலவு வந்து இன்றைக்கி டோட்டல் சேல்ஸ் ஆச்சு பாருங்கள், இதோட மைனஸ் ஆகி நமக்கு டோட்டல் லாபத்தை காட்டிடும். ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ரீட்டெயிலர்ஸ். இப்போ ஹோட்டல் கடைக்கு, மெஸ்ஸுக்கு அப்படின்னு நமக்கு வந்து ரெகுலர் வியாபாரிகள் இருப்பாருங்களே, அவங்களுக்கான பட்டன் தான் இது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுக்குறத பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்காரங்க எடுக்கிறாங்க அப்படின்னா டெய்லி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரேட்டு நம்ம கண்டினியூஸாக நம்ம மேனுவலாக நோட்டில் எழுத முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஆப்பில் என்ட்ரி போட்டோம்னா ஒவ்வொரு நாளும் தனித்தனி பில்லையும் நீங்கள் அனுப்பிக்கலாம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில். நீங்கள் 10 கிலோ எடுத்தாங்களா, 10 கிலோவுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு போட்டு பில் அவங்களுக்கு கிழிச்சு கையிலையும் கொடுத்துக்கலாம். ஓனருக்கு, அவங்க ஹோட்டல் ஓனருக்கு டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்லேயே அனுப்பிக்கலாம். அது சூப்பர் ஆப்ஷன் இங்கே ஒன்று வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து வார ரிப்போர்ட்டு, மாத ரிப்போர்ட்டு, வருஷ ரிப்போர்ட்டு நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது அழகாக பிடிஎஃப் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுத்தும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அப்டேட்டுங்க. அதாவது பர்ச்சேஸ் ரேட் அப்டேட் பண்ணுற மாதிரி, டெய்லி ப்ரைஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி, கஸ்டமருக்கு பில் போடுறோம்ல அந்த ப்ரைஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி, அண்ட் ரீட்டெயிலர் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி. இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் எதுக்கு அப்டேட் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து கோழி வாங்குகிறோம், அந்த அமௌண்ட்டு போடணும்ல, அதை வந்து டெய்லி எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெய்லி ஒரு ரேட் வரும். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ரேட்டும் அதான், டெய்லி பேப்பர் ரேட் வைஸ் மாறும், அதுவும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ரீட்டெயிலர் ப்ரைஸ், இந்த பார்ட்டிக்கு இன்றைக்கி இந்த ரேட்டு, இந்த பார்ட்டிக்கு இந்த ரேட் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ப்ரைஸ் ஆப்ஷன் கீழே அந்த ருப்பியில் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் போயிட்டு நம்ம டெய்லியும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செட்டிங் பேஜில் நம்ம கடையில் இன்றைக்கி எவ்வளோ ஸ்டாக் வந்திருக்கு, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, எவ்வளோ செலவாச்சு, என்ன ஸ்டாக்கு, எல்லாமே டோட்டலாக
பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஜென்ரேட் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு எந்த டேட்டில் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஃபுல், அதாவது சேல்ஸ் வேணும்னா சேல்ஸுங்க எடுத்துக்கலாம், இல்லை ஓவரால் ரிப்போர்ட் எல்லாமே வேணும், இன்றைக்கி எனக்கு வரவு செலவு எல்லாமே வேணும், இன்றைக்கி கடையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே போக இன்றைக்கி என்ன லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும். இதுதான் நம்ம ஆப் பண்ணோம். நன்றி.